என் மாமியார் வந்து என்கிட்ட நடிப்பை நிறுத்திரு அப்படின்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பா என்னோட நடிப்ப ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு, நான் முழுக்க முழுக்க என் ஃபேமிலிய பார்த்துக்க போயிடுவேன். அப்படின்ற மாரி ஆலியா மானசா சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இத கேட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமான ஷாக்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நெறைய கியூட்டான கப்பிள்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் நெறைய பேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கியூட்டான சக்சஸ்ஃபுல்லான கப்பிள்ஸ் லிஸ்ட்ட எடுத்தோம்னா, அதுல ரொம்ப முக்கியமான இடம் ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ்க்கு இருக்கும். ஏன்னா 2 பேருமே வந்துட்டு அவங்க கெரியரும் சரி, அவங்க பெர்சனல் லைஃபும் சரி, ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகா மெயின்டெயினும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி இருக்க நேரத்துல இப்போ ரீசென்ட்டா வந்து அவங்க நெறைய கான்ட்ரோவர்சில மாட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரீசென்ட்டா வந்துட்டு ஆலியா மானசா அண்ட் சஞ்சீவ் அவங்க 2 பேருக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகப்போகுது அப்படின்ற மாரியான ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே வந்து 2 குழந்தைகள் பிறந்துருச்சு. 2மே சி செக்ஷன் அப்படின்ற காரணத்தினால நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலையில இருந்தேன். பட் என்னோட ரெஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான நாட்களா தான் இருந்துச்சு. வெறும் 40லேருந்து 45 நாட்கள் மட்டும் தான் நான் ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கமிட்மெண்ட்காக வந்து நான் 45 நாட்களுக்குள்ளவே வந்து நான் நடிக்கவும் வந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா என்னோட குழந்தைகள வந்து என்னோட மாமியார் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தைங்க மேல கவலையே இல்லாம என்னால நடிக்க முடியுதுன்னா, அதுக்கு முழு காரணம் என்னோட மாமியார் தான். ஏன்னா என் மாமியார் என்னோட குழந்தைகள அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாவும் இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரீசென்ட்டா எங்க மாமியாருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு கைய தூக்க முடியாமலும் கொஞ்ச நாள் இருந்துச்சு. அந்த நேரத்துல கூட நான் ஷூட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னப்போ, அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம, "நீ ஷூட்டுக்கு போயிட்டு வா" அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஷூட்ட முடிச்சு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான், அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்ற விஷயத்த அவங்க என்ட்ட சொன்னாங்க. ஸோ நான் அப்ப எங்க மாமியார்ட்ட சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, "எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களுக்கு அப்புறமா தான் மீதி எல்லாமே. ஸோ தயவு செய்து வந்து உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நீங்க சொல்லுங்க. நான் ஷூட்டுக்கு போகாம நான் உங்கள பார்த்துக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இனிமேட்டு என்ன ஷூட்டுக்கே போக வேண்டாம்னு சொன்னீங்கன்னா கூட, அத நான் அப்படியே செய்வேன். கண்டிப்பா நான் வந்து ஷூட்ட நிறுத்திட்டு, என்னோட குழந்தைகள நான் கண்டிப்பா பார்த்துப்பேன்." அப்படின்ற மாரி ஆலியா மானசா சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, நான் வந்து என் லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கேனோ, அது எல்லாமே நான் ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபு. அது மட்டும் இல்லாம ஒரு வீடு கட்டணும்னு நெனச்சோம். அந்த வீடும் கட்டியாச்சு. நல்ல கார் வாங்கணும்னு நெனச்சோம். நல்ல கார்களும் வாங்கியாச்சு. ஸோ நாங்க வந்து எங்க லைஃப்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் கன்டின்யூ ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நம்மலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆலியா மானசா வந்து அவங்களோட நெக்ஸ்ட் கரியர் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத.